அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாதுஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் அல்குரானின் மிகச்சிறிய சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் அஸ்ர் பற்றி சிந்திக்கப் போகிறோம். இது 3 வசனங்களைக் கொண்ட ஒரு சிறிய சூறா. ஆனால் அதன் செய்தி முழு மனித வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. இந்த சூறாவின் தமிழ் அர்த்தம்: காலத்தின் மீது சத்தியமாக. நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் ஈமான் கொண்டு நல்லறங்களைச் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்துரைத்து பொறுமையை ஒருவருக்கொருவர் அறிவுறுத்துபவர்கள் மட்டும் விதிவிலக்காகும். ஏன் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான்? குரானில் அல்லாஹ் பல படைப்புகளின் மீது சத்தியம் செய்கிறான். அவற்றில் ஒன்று காலம். காலம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அமானிதம். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். உடல் நலம் குன்றினாலும் சில சமயம் மீண்டும் பெறலாம். ஆனால் நேற்று சென்ற ஒரு நொடியை உலகில் உள்ள எல்லா செல்வத்தையும் கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரம் வழங்கப்படுகிறது. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நமது மறுமையை நிர்ணயிக்கிறது. மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்றால் என்ன? அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். இங்கு குஸ்ர் என்பது சாதாரண இழப்பு அல்ல, மிகப்பெரிய நஷ்டம். ஒரு வியாபாரி முதலீட்டை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் நமது வாழ்க்கையின் ஒரு பகுதி. முடிந்துவிட்டது என்பதற்கான நினைவூட்டல். எனவே அல்லாஹ்வை மறந்து வாழும் வாழ்க்கைதான் உண்மையான நஷ்டம். நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் 4 குணங்கள். அல்லாஹ் 4 நிபந்தனைகளைச் சொல்கிறான். 1. ஈமான். சரியான நம்பிக்கை இல்லாமல் எந்த நற்செயலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. 2. நல்லறங்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத், பெற்றோருக்கு நன்மை செய்தல், உண்மையாக பேசுதல், மக்களுக்கு உதவுதல், இவை அனைத்தும் நல்லறங்கள். 3. சத்தியத்தை எடுத்துரைத்தல். உண்மையை நாம் மட்டும் பின்பற்றுவது போதாது. நமது குடும்பம், நண்பர்கள், சமூகம் ஆகியோருக்கும் நல்லதை நினைவூட்ட வேண்டும். 4. பொறுமை. சத்தியத்தை பின்பற்றுவதிலும் அல்லாஹ்வின் கட்டளைகளில் நிலைத்திருப்பதிலும் சோதனைகளை எதிர்கொள்வதிலும் பொறுமை அவசியம். இதில் நமக்கான பாடம் என்னவென்றால், இன்று நாம் எவ்வளவு நேரத்தை கைபேசியில் செலவிடுகிறோம்? எவ்வளவு நேரம் குரான் ஓதுகிறோம்? ஒரு நாள் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடம் கேட்பான், உன் ஆயுளை எதில் கழித்தாய்? அதற்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் நாமே கேட்க வேண்டும்.